நானும் யோசித்தேன், எதுக்கு இலக்கியம் படிக்கணும், எதுக்கு கதை கேட்கணும், எதுக்கு இந்த வாழ்க்கையில் இலக்கியத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஏன் மனுஷன் ஒதுக்கணும் அப்படி நிறைய கேள்விகள் மனுஷனுக்குள்ளே எழுது. நாங்கள் மத்தியானம் அச்சன் கோயில் போயிருந்தோம். அச்சன் கோயில் போனோன்னே எங்கள் கூட வந்த நண்பர்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க. நானும் என்னுடைய இன்னொரு நண்பரும் லேசான அந்த ட்ரெஸ்ஸிங்கில் ஒதுங்கினா ஒரு ஆள் ஒரு கிளி கூண்டை கையில் வச்சுக்கின்னு கிளி ஜோசியம் பார்க்குறதுக்காக வந்துட்டார். ஒரு காவி வேஷ்டி, ஒரு சாதாரணமான ரொம்ப எளிய மனிதனாக அவர் இருந்தார். நாங்கள் 2 பேரும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 பேரும் போய் ஒரு திட்டில் உட்கார வேண்டியதாச்சு. ஏன்னா மழை பெஞ்சினே இருந்துச்சு. உட்காந்தோடனே அப்புறம் நம்ம ஏதாவது அப்போ தான் நம்ம எளிய மனிதர்கள்ட்டே பேசுவோம், இல்லைனா அது மாதிரி ஆள்கிட்ட பேசவே மாட்டோம். அப்புறம் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கிளி ஜோசியம் பார்க்குறீங்க அப்படிலாம் ஆரம்பித்தோம். அவர் ஒரு ஆச்சரியமான தகவல் சொன்னார். 16 வருஷமாக அந்த கிளி கூட வாழறாரு. இந்த கிளியை அவர் முதலில் வாங்கி 16 வருஷம் ஆச்சு. யாரோ பனைமரம் ஏறுற ஒருத்தட்டு வந்து இந்த கிளியை நான் வாங்கினேன் அப்படின்னார். அப்புறம் என் கூட இருக்கிற நண்பர் அந்த கூண்டை திறந்து அந்த கிளி வந்து எப்படி அந்த சீட்டை எடுக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் எப்படிங்க ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். இந்த பெரும்பாலும் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு செம எரிச்சல் இருக்கும் உள்ள, அது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட அவங்க இதை சொல்லிக்கினே இருக்கணும்ல. அப்புறம் அவர் அந்த கிளியை வர வச்சு நான் உடனே எனக்கு ஜோசியம் பாருங்கள் அப்படின்னேன். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. என்னென்னா இந்த ஜோசியம் சொல்கிறன்ற பேரில் நீ உருப்படவே மாட்ட, இன்னும் நீ 2 வருஷத்தில் செத்துருவேன், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய துக்கம் விழுன்ட்டான்னா அதோடு இன்றைக்கே செத்துருவோம் நம்ம. ஆமாம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வரோன்னு பயந்துக்கினே நான் எனக்கு ஜோசியம் பாருங்கன்னே. அந்த கிளி போய் கரெக்டாக ஒரு ஐயப்பன் படம் எடுத்துச்சு. ஐயப்பன் படம் எடுத்தோடனே அவர் பயங்கரமாக மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எவ்வளோ கவிதை பாருங்கள், கவிதையை பற்றி தோழர்கள் அவர் சொன்னார், பாறாங்கல் உன் தலையில் விழுந்தா கூட பாறாங்கல் தான் உடையுமே ஒழிய உன் தலை உடையாதுட்டார். அதனால் நீ 100 வருஷம் நல்லா இருப்ப, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து ஐயப்பனே வேந்து போகிற அளவுக்கு நம்மளை பாராட்டிட்டார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு சந்தோஷமான அந்த மூணில் என் நண்பர் இன்னும் ஒரு 50 ரூபா கொடுத்து எனக்கு சொல்லு அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட எனக்கு சொன்னதில் ஒரு 75% அவருக்கும் சொல்லிட்டாரு. இதை பார்த்துனே இருந்தாங்க 2 பேர் ஜர்க்கின்லாம் போட்டுன்னு. அவங்க எனக்கு ஜோசியெல்லாம் சொல்லாத, இந்த 100 ரூபா அப்படின்னு சும்மா கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அந்த 2 மனிதர்கள் ரொம்ப ஆச்சரியமான மனிதர்களாக இருந்தாங்க. ஜோசியம் சொல்ல வேணாம், சும்மா 100 ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்களா. அப்புறம் அவர் என்ன ஊர் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சுரண்டை, இந்த சுரண்டையிலேருந்து அச்சன் கோயிலே போய் தங்கியிருக்காரு. அவர் ஒரு கார்டு வச்சுக்கிறார் கையில். அதனால அந்த அச்சன் கோயிலில் இருக்கிற கோயிலை சுத்தப்படுத்துகிற தற்காலிக துப்புரவு தொழிலாளியாக அவர் இருக்கார். ஒரு நாளைக்கு 300 ரூபா அவருக்கு சம்பளம் கொடுக்குறார். நான் கேட்டேன், நீங்கள் இங்கே எங்கே ஐயா படுப்பீங்கன்னு. கோயில்லையே படுத்துக்கும், போர்வை வச்சுக்கிறீங்களா அந்த குளூரில் அப்படின்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் ஏன் இந்த வயசில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னார். என் மனைவி இறந்து 15 வருஷம் ஆச்சு, 2 பொண்ணு ஒரு பையன், பெரிய பொண்ணு அப்படியே கட்டி கொடுத்துட்டேன், ரொம்ப படுக்கிறதுக்கே இடம் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படிலாம் என்னை விட்டுச்சு ஐயா, அதனால் நான் இந்த கிளியோடு வாழறேன் அப்படின்னாரு. எனக்கு தோணுச்சு அந்த நிமிஷம், அந்த ஆளுக்கு தான் இலக்கியம், அந்த ஆளை பற்றி எழுதுகிறவன் தான் இலக்கியவாதி. நான் அங்கே உட்காந்து யோசித்து பார்த்தேன், இந்த உலகம் முழுக்க எழுதியிருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு கிளி ஜோசியக்காரன் அளவுக்கு இருக்கிற மனுஷனுக்காக தான் எழுதியிருக்கிறார்கள். ஒருத்தம் கூட, ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி கூட டாட்டாவுக்காகவோ அம்பானிக்காகவோ அதானிக்காகவோ ஒரு வரி கூட எழுதினதே இல்லை. அப்போ இந்த சாதாரண மனிதன், அன்சியபிள் பர்சன், நம்மளால் பார்க்கக்கூட முடியாத மிக மிக சாதாரணமான மனிதன் என்று சமூகம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்கள்தான் எழுத்தாளனுடைய அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் பெற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுக்க எழுதின எல்லா இலக்கியவாதிகளும் இப்படி சாதாரண மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எல்லா இலக்கியவாதிகளும் பெண்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஏன் பெண்களை பற்றி இவ்வளவு இலக்கியவாதிகளும் எழுதியிருக்கிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட அந்த கிளிஜோசியக்காரனை மாதிரி தான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறார். தான் ஒரு பெரிய
இப்போ பார்த்தோம், நேற்று பார்த்தோம், ஏஆர் ரஹ்மானுக்கும் அவர்களை விட பணம், அவர்களை விட புகழ் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு ஒவ்வாமை இருக்கிறது, ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை, இந்த ஒவ்வாமையை, இந்த கசப்பை மற்ற எல்லாரையும் விட எழுத்தாளன் கண்டுகொள்கிறான். எழுத்தாளன் எழுதுகிறான். எழுத்தாளன் அதை எழுதி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி விட்டு போகிறான். அதனால்தான் நான் பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், ஒரு எம்எல்ஏவை விட, ஒரு எம்பியை விட, ஒரு மந்திரியை விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதம மந்திரியை விட ஒரு அங்குலமாச்சும் எழுத்தாளனுடைய இடம் மேலானது, முக்கியமானது. ஏனென்றால் இவர்கள் யாருமே தன்னுடைய நிகழ்காலத்தை எழுதி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகவில்லை. ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் இந்த பதிவுகளை சரியாகவோ தவறாகவோ அவனுடைய பார்வையிலேயோ செய்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து விட்டு போகிறார். ஒரு புத்தகத்தின் அலமாரியில் நாம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தால் 40 வருடத்திற்கு முன்னால் விருதுநகருக்கும் கோயில்பட்டிக்கும் இடையில் கிடந்த ஒரு வெள்ளரி பிஞ்சு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 40 வருடத்துக்கு முன்னால், 50 வருடத்துக்கு முன்னால் கிடந்த ஒரு வெள்ளரி பிஞ்சியை எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்தா நம்முடைய கௌரவம் குறைஞ்சிருமா, யாராவது பார்த்துருவாங்களா, ஆனால் அதைவிட பசி, பயங்கரமான பசி இருக்கிறது, ஒரு வெள்ளரி பிஞ்சி தன்னுடைய பசியை தீர்த்து விடாதா என்று ஒரு அம்மாவும் மகளும் நடுரோட்டில் நின்று மனப்போராட்டத்தில் ஈடுபடுகிற ஒரு நிகழ்வை கு. அழகிரிசாமி என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அந்த 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 வெள்ளரி பிஞ்சையை எடுத்துடலாமா, எடுத்துட்டா நம்மளை இழிவா அந்த சமூகம் பார்க்குமா என்று ஆந்திராவிலிருந்து பிழைப்பதற்காக வந்த ஒரு அம்மாவும் மகளும் போட்டி போட்டு கொண்டு கடைசியில் பசிதான் ஜெயிக்கிறது. அந்த வெள்ளரி பிஞ்சை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு தெரியாத அம்மா ஒரு சர்வர்கிட்ட, ஒரு ஹோட்டலில் கிளீனர் வேலை பார்க்கிற ஒரு பையன்கிட்ட போய் ஒரு இருட்டில் ஒதுங்கி விட்டு 10 ரூபாய், ஒரு கசங்கிய 10 ரூபாயை எடுத்துன்னு வந்து ராத்திரி சாப்பிடலாம் மகளே என்று சொல்லுகிற அந்த காட்சியை, கோயில்பட்டிக்கும் விருதுநகருக்கும் இடையில் இப்படி ஒரு வாழ்க்கையில் தமிழ் சமூகம் கடந்துதான் இப்பொழுது வந்திருக்கிறோம் என்கிற பதிவை எந்த எம்எல்ஏவும், எந்த மந்திரியும், எந்த முதலமைச்சரும் நமக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு எழுத்தாளன் தான் கொடுத்து விட்டு போகிறான். அதனால்தான் இந்த சமூகத்தில் ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. ஒரு எழுத்தாளனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது என்றால் அவன் இதை எல்லாவற்றையும் பதிவாக்கி வைத்திருக்கிறான். தன்னுடைய உயிரை கொடுத்து எழுதுகிறான், அதிலேயே வாழ்கிறான். அவன் இந்த உலகத்திற்கு சதா நாம் மறந்து கொண்டிருக்கிற மானுட அறத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். மனிதர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு டிவி வாங்கும்போது, ஒரு வீடு வாங்கும்போது, ஒரு கார் வாங்கும்போது எல்லாம் அவன் சாதாரண லௌகீக வாழ்க்கையில் வெற்றியடைகிற தருணத்தினெல்லாம் இந்த மானுட அறத்தை மறந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு கலைஞன் இந்த மானுட அறத்தை அவனுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த இடத்தில்தான் ஒரு லேமேனில் இருந்து, ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு இலக்கியவாதி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை, மிகப்பெரிய ஒரு இடத்தை அவன் வகிக்கிறான்.